இருண்டு போன ஒரு ஆன்மாவை கூட்டிட்டு வந்து அதை கழுவி அதை சுத்தம் பண்ணி மருத்துவரின் ஆலோசனைப்படி அவர்களுக்கு வந்துட்டு உடலை குணப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் எதிர்காலத்திற்கும் வந்துட்டு ஒரு விளக்கேற்றி எதிர்காலத்தையும் பிரகாசமாக வைத்திருக்கிறார் எனும் பொழுது இது உண்மையிலேயே வந்துட்டு ஒரு பாராட்டத்தகுந்த, நிச்சயமாக இது போன்று மற்ற இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆன்மாவாக டாக்டர் மணிமாறன் இருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது தொழுநோயாளிகளின் வாழ்க்கையை அவர் குடும்பத்தனம் விட்டுட்டு மருமக, பெத்த பிள்ளைங்க, இல்லாட்டினா மனைவி, இதெல்லாம் இல்லாமல் ஆதரவற்று இங்கே வந்து சன்னியாசியாக இருந்த ஒரு வயதானவர்கள், ஆதரவற்றவர்கள் இங்கே வந்து சன்னியாசியாக பல வருடங்கள் இருந்துவிட்டு அவர்கள் இறந்து போகும் பொழுது அவர்களை தக்க மரியாதையோடு அவ்வளவு செலவு பண்ணி பூக்கள், மாலை எல்லாமே அவரே டாக்டர் மணிமாறனே செலவு பண்ணி நல்லடக்கம் செய்திருக்கிறார். இதில் எனக்கு குறிப்பிடும்படியாக ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏதோ ஒரு வருடத்தில் ஒரு பையனும் ஒரு பெண்ணும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய இங்க பக்கத்துல ஆர்னி அதோடைய அரசு மருத்துவமனை குப்பை தொட்டியில அந்த குழந்தைய போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தை வந்துட்டு அந்த குப்பை